கைலாயம் காத்த புகழ் வீரர் செங்கிடக்காரரின் முன்னுரையை கேட்டதற்கே அதிருது. அவருடைய முழு உரையும் கேட்டாலோ? ஈஸ்வரனாகிய சிவபெருமானின் நெற்றிக்கண் தீபத்திலிருந்து தோன்றியவர்தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை போன்றே சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தோன்றுகின்ற தீப ஜோதி அக்னி வேள்வி யாகத்தில் விழுந்து அதிலிருந்துதான் இந்த செங்கிடக்காரர் படைக்கப்பட்டார். அப்படின்னா இந்த ஈஸ்வரனால் ஏன் இந்த செங்கிடக்காரர் படைக்கப்பட்டார்? மேலும் இவருடைய தோற்றம்தான் என்ன? இவருக்கு மட்டும் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இல்லாத ரகசியமான சிறப்பு வரம் ஏன் இவருக்கு கொடுக்கப்பட்டது? கைலாயத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு படைப்பு சக்தியை இந்த செங்கிடக்காரருக்கு ஈஸ்வரன் கொடுத்தார் என்றால் ஏன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் முழுமையான பதிலை தேடலாம். கைலாய மலையில் அன்னை பார்வதி தேவி ஈஸ்வரனாகிய சிவபெருமானிடம் மனிதர்கள் ஜீவராசிகள் எல்லாமே பிறப்பு, வாழ்தல், அப்புறமா இறப்பு இப்படிங்கிற ஒரு சுழற்சிக்குள் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த வாழ்க்கைக்கான ஞான ரூப தத்துவம் தான் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக சிவபெருமானிடம் கேட்டார். அதற்கு சிவபெருமானோ இது ஒரு தெய்வீகமான ஞான ரகசியம், இதை யாரும் அறிதல் கூடாது. அதனால இந்த ரகசியத்துக்கான தத்துவங்களை நான் உரைக்க வேண்டும் என்றால் பார்க்கடலின் நடுவில் சென்றுதான் உரைக்க வேண்டும் என்று அன்னை பார்வதி தேவியை ஈஸ்வரனாகி சிவபெருமான் பார்க்கடலுக்கு அழைத்து சென்று இந்த ரகசியத்தை உரைக்கலானார். ஈஸ்வரனாகிய சிவபெருமான் உயிர்களின் வாழ்க்கை தத்துவங்களை பற்றி உரைத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் முருகப்பெருமான் இந்த தெய்வீகமான ரகசியங்கள் தான் என்ன என்பதை அறிவதற்காக வண்டு ரூபத்தில் அன்னையின் பார்வதி அன்னையின் தலைமுடிக்குள் ஒளிந்து கொண்டார். இதையெல்லாம் அறியாதவரா இந்த சிவபெருமான்? ஈஸ்வரனின் லீலைகளில் ஒன்றுதான், ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான். அன்னை பார்வதி தேவிக்கு முருகப்பெருமான் வண்டு ரூபத்தில் தன் தலைமுடியில் ஒளிந்து கொண்டார் என்பது தெரியும். ஆனாலும் அதை அவர் கண்டுகொள்ளவில்லை. எல்லாம் அறிந்து கொண்ட ஈஸ்வர பெருமான் முருகப்பெருமான் இந்த வாழ்க்கை ரகசியங்களை எல்லாம் மறைமுகமாக தெரிந்து கொண்டதை குற்றம் சொல்லி அன்னை பார்வதி தேவியிடம் இதை தெரிந்தும் தெரியாது போல் இருந்த அன்னை பார்வதி தேவிக்கும் இருவருக்குமே தண்டனை கொடுக்கலானார். இதுவும் அவருடைய லீலைதான். கோபத்தோட பார்வதி தேவிய பார்த்து, மலைமகளே, என்ன இது பெரும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு வண்டு உருவத்தில் இருந்த முருகப்பெருமானை பார்த்து, வேலவா, பெற்றவர்களை மதியாமல் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டதால் நீ கடலில் மீனாக பிற அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப கோபத்தோட பார்வதி தேவிய பார்த்து, உன்னுடைய மகன் மழலை குணத்தில் தவறிழைத்த போதும் அதை தடுக்காமல் ரசித்த மலைமகளே, நீ மானுட பிறவி எடு, அதுவும் அதியரசனுக்கு மகளாக பிற அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாங்க. இதிலிருந்து விமோசனம் பெறக்கூடிய காலம் என்னவென்றால், அன்னை பருவ வயது அடையும் போது ஈஸ்வரனாகி சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியை திருமணம் செய்வதாகவும், மேலும் அந்த சமயத்தில் மகர மீனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் சாப விமோசனம் பெறுவார் என்று அருள்வார். காலங்கள் சென்றது. ஈஸ்வரனாகிய சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியை மணமுடிக்கக்கூடிய நேரமும் வந்தது. மகர மீனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய நேரமும் நெருங்கியது. இந்த சமயத்தில் தான் ஈஸ்வரனாகிய சிவபெருமான் கைலாயத்தை விட்டு பூலோகத்திற்கு வர வேண்டிய நேரம் வந்தது. அந்த சமயத்தில் கைலாயத்தை பாதுகாப்பது யார் என்பதற்கான தேடல் தொடங்கியது. அந்த சமயத்தில் ஈஸ்வரனாகிய சிவபெருமான் கைலாயமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் பூதக்கணங்கள்னு எல்லோரிடமும் வந்து இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார் கைலாய மலையை பாதுகாப்பதற்கு. ஆனால் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எல்லோருமே எப்படின்னா, எங்க கிட்ட அந்த அளவுக்கு உள்ள சக்தி எங்களிடம் இல்லை என்று மறுக்கிறார்கள். ஈஸ்வரனாகிய சிவபெருமான் முன்பொரு காலத்தில் மாபெரும் முனிவராக வாழ்ந்தவரும் மண்காத்த பெருமாள், பொன்காத்த பெருமாளாக வாழ்ந்த அந்த செங்கிடக்காரரை நினைவு கூர்ந்தார். பின்பு ஈஸ்வரனாகிய சிவபெருமான் நந்தி பெருமானிடம் மிக பெரிய வலிமை வாய்ந்த ஒரு வேள்வி யாகத்தை வளர்க்க கட்டளையிட்டார். அதன்படி வேள்வி யாகம் வளர்க்கப்பட்டது. அதில் அக்னி எவ்வாறு தோன்றியதுன்னா, அந்த ஈஸ்வரனாகிய சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப ஜோதி தான் அந்த வேள்வி யாகத்தில் அக்னியாய் உருவானது. அதனாலதான் இவ்வளவு தனி சிறப்பு அந்த செங்கிடக்காரருக்கு. அக்னி யாகத்தில் செங்கிடக்காரர் தோன்றலானார். அது எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அவருடைய வடிவம் நெல்லிக்காய், மாங்காய், தேங்காய் தரமாய் உருவாய் மலராய் தீயாய் தோன்ற, கண்கள் இரண்டும் மூக்கும் செவியும் பாதம் இரண்டும் பாயும் புலியாய், அறையிலே சல்லடம் பல பல வெனவே, 5 மணி வளையம் கிளு கிளு வெனவே, அக்கினி மலையாய் வளர்ந்தாய் வீரா, அப்பன் கருவூலம் காத்த வீரா,
செங்கீடக்காரா பொன் காத்த பெருமாள், செங்கீடக்காரா மண் காத்த பெருமாள், கைலாயம் காத்த புகழ் வீரா மாறா. தோற்றம் மட்டுமல்ல, அவருடைய ஒற்றை கையில் பொந்தை தடியும் மற்றொரு கையில் தீ பந்தமும் பிடித்துக்கொண்டு அவருடைய தோளிலும் மார்பிலும் இரும்பு சங்கிலிகள் தவள, அவர் வாயை திறந்தால் அதிலிருந்து அக்னி தீ பிளம்பு தோன்ற, இப்படி மிக பெரிய ஒரு மாமலையாக தோன்றி நிற்கிறார். இதை கண்ட முனிவர்களும் தேவர்களும் சித்தர்களும் அவரை உருவாக்கிய நந்தி பெருமான் கூட எல்லோருமே அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள், எல்லோரும் கைலாய மலைக்கு. இந்த தேவர்கள் எல்லாம் ஓடி வருவதைக் கண்ட எல்லாம் அறிந்த ஈஸ்வரனாகிய சிவபெருமான் அவர்களிடம் காரியத்தை கேட்கிறார். அப்போது அவர்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னது மாதிரியே அக்னி வேள்வி வளர்த்து அதிலிருந்து தோன்றியது மிகப்பெரிய மாமலையாக தோன்றி நிற்கிறார் நீங்கள் படைக்க சொன்ன அந்த செங்கீடக்காரர். அது மட்டுமல்லாமல் அவருடன் கபாலக்காரி அன்னையும் தோன்றுகிறார். சோ இவங்க ரெண்டு வரையுமே பார்க்கறதுக்கு மிகப்பெரிய, அதாவது இதுவரைக்கும் நம்ம படைத்த படைப்பிலேயே மிகப்பெரிய அதீத சக்தி வாய்ந்தவர்களாக இவர்கள் தோன்றுகிறார்கள். எங்களுக்கே பார்த்து அச்சமாக இருக்கிறது, அதனால்தான் நாங்கள் எல்லோருமே ஓடி வந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரனாகிய சிவபெருமான் அவ்வளவு சக்தி படைத்த ஒரு மாவீரனா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதாவது 4 கைலாய மலையில் இருக்கக்கூடிய 4 வாயில் கதவுகளையுமே காவலர்களால் அடைக்க சொல்றார். சோ இந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய அக்னி மலையாக செங்கீடக்காரர் கபாலக்காரி அன்னையுடன் கைலாய மலையை நோக்கி வருகிறார். அந்த சமயம் கைலாய மலையில் 4 பக்க கதவுகளுமே அடைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த சமயத்தில் செங்கீடக்காரர் வாசலில் நிற்கக்கூடிய காவலனிடம் என்ன சொல்றாருன்னா, வாசல் நிற வாசல் நிற வாயிலோனே காவலாளி, வாசலும் நிரப்பதில்லை வாசலும் நிரப்பதில்லை அழியும் இங்கு விடுவதில்லை. செங்கீடக்காரர் அந்த வாயில் காவலனிடம் கேட்கிறாரு, அதாவது காவலனே கதவை திற அப்படின்னு சொல்றாரு. அதற்கு வாயில் காவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கதவை திறக்க மாட்டோம், உன்னை கைலாயத்திற்குள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பொறுமை இழந்து கோபமுற்று அவருடைய கால் பாதங்களை கொஞ்சம் கோபமாக அந்த கைலாய மலையிலே வைக்கும்போது அந்த கைலாய மலையே ஒரு நிமிடம் அதிர்ந்து போய்விட்டது, அதாவது மேலும் கீழுமாக தள்ளாடியது. இதை உணர்ந்த ஈஸ்வரனாகிய சிவபெருமான், நிஜமாகவே இவன் மிகப்பெரிய ஒரு வில்லாதி வீரன் தான் அப்படிங்கிறத உணர்ந்தார். சிவபெருமான் தேவர்களிடமும் காவலர்களிடமும் இந்த செங்கிடகாரனுக்கு, அதாவது 70 டன் எடையுள்ள இரும்பு சங்கிலி, அதால் இவருடைய கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு இவர் கைலாய கோட்டைக்குள் அழைத்து வாருங்கள் அப்படின்னு கட்டளையிடுறார். அதுபோல் 70 டன் எடையுள்ள அந்த இரும்பு சங்கிலியால் அவருடைய கை கால்கள் கட்டப்படுகிறது. ஆனாலும் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டார் செங்கீடகாரர். பின்பு அவருடைய சக்தியை அவர் வெளிக்காட்டுகிறார். எப்படின்னா, அதாவது லேசாக அவருடைய உடலையும் அவருடைய நெஞ்சையும் கொஞ்சம் அசைத்து நிமித்தினார், அவ்வளவுதான். அந்த சங்கிலிகள் எல்லாமே துண்டு துண்டாக பொடி பொடியாக ஆகியது. அவருடைய காலில் கட்டப்பட்டிருந்த இரும்பு சங்கிலி என்ன ஆச்சுன்னா, பொடி பொடியாகி ஈஸ்வரனாகிய சிவபெருமானின் கண் முன்பாக விழுந்தது. இவருடைய சக்தியை பார்த்து திகைத்து போனார் ஈஸ்வரனாகிய சிவபெருமான். செங்கீடகாரர் ஈஸ்வரனிடம் என்ன கேட்கிறார்னா, ஐயா, தாங்கள் தான் என்னை படைத்தீர்கள், என் படைப்பிற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன என்பதை அவர் கேட்டார். அதற்கு சிவபெருமான், அதாவது கைலாய மலையை பாதுகாப்பதற்கு ஒரு மாவீரன் வேண்டும் என்று சொன்னார். அதற்காகத்தான் இத்தனை சோதனைகளும் அப்படின்னு. சோ அதில் மேலும் இனி ஒரு சோதனை உண்டு என்று, அதில் வெற்றி பெற்றால் நீ இந்த கைலாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றாரு. சோ அது என்ன என்று செங்கிடக்காரர் கேட்கும்போது, அதாவது 7 அக்னி தூண்கள், அதாவது 7 அக்னி மலைகள் இவர் சொல்றாரு. அந்த மலைகளை நீ அக்னி மலைனா எப்படி இருக்கும், சோ அந்த மலையை நீ தழுவி வர வேண்டும் என்று சொல்றாரு. சோ இதை கேட்ட செங்கிடக்காரர் எப்படின்னா, ரொம்ப நிசாரமா ஒரு அக்னி மலையை எடுத்து என்ன பண்றாரு, ஒரு கையில எடுக்கிறாரு, இன்னொரு அக்னி மலையை இன்னொரு கையில எடுக்கிறாரு, மேலும் அக்னி மலையை மார்போடு எடுக்கிறாரு, பின்பு என்ன பண்றாரு, தலையில சுமக்கிறாரு. சோ இந்த மாதிரி எல்லா அக்னி மலைகளையும் சூழ்ந்து கொண்டு ஈஸ்வரனாகிய சிவபெருமானின் முன் நிற்கிறார். எப்படி இருக்கும் அந்த அக்னி மலைகள் எல்லாம் சுற்றி இருக்கும்போது அது நடுவில் செங்கிடகாரர் அதை சுமந்துட்டு இருக்காருன்னா, அந்த காட்சியை காண்பதற்கு எப்படி நினைச்சு பார்க்கவே முடியல. பார்த்த ஈஸ்வரனாகிய சிவபெருமான் பிரமித்து போனார்.
பின்பு உன்னை விட மாபெரும் சக்தி வீரன் இந்த கைலாயத்தை பாதுகாப்பதற்கு எவரும் இல்லை என்று சொல்லி அந்த கைலாய மலையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இந்த செங்கிடகாரரிடம் கொடுக்கிறார். அதற்கு பிறகு இவர் அன்னை பார்வதி அன்னையை திருமணம் செய்வதற்கு பூலோகத்துக்கு வருகிறார். அன்னை பார்வதி தேவியை மணமுடித்து கைலாயம் வந்ததுக்கு அப்புறமா இந்த செங்கிடகாரருக்கு ஆக்கும் வரம் அழிக்கும் வரம்னு இன்னும் எத்தனையோ சக்தியான வரங்களை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு மாவீரனாகிய இந்த செங்கிடகாரருக்கு மட்டும் ஒரு ரகசியமான ஒரு அருளை வரத்தை கொடுக்கிறார். என்னன்னா, இந்த எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய கோவில் கருவூலங்கள் புதையல்கள் இதையெல்லாம் பாதுகாக்கணும்னா இந்த செங்கிடகாரரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி அவருக்கு மட்டும் அந்த கருவூலங்களையும் புதையல்களையும் அறிவதற்கான நுட்பமான வரம் அருளை கொடுக்கிறாரு. இந்த வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட செங்கிடகாரர் அன்னை கபாலக்காரி சக்தியுடனும் தன்னுடன் சேர்ந்து வந்த அனைத்து தெய்வ சக்திகள் எல்லோருமா சேர்ந்து எங்க வராங்கன்னா பூலோகத்தில், அதாவது சிவ சுடலை மாட சுவாமி காக்காட்சி மலை பொதிகை மலை இருக்கு இல்லையா, அந்த பொதிகை மலையில் இருக்கக்கூடிய காக்காட்சி மலையில் இருக்கக்கூடிய சந்தன மரத்தில் தான் சிவ சுடலை மாட சுவாமி அவருடைய ஒரு குடும்பமாக வந்து வீற்றிருக்கிறார். ஸோ அந்த இடத்துல தான் இந்த செங்கிடகாரருக்கு சிவ சுடலை மாடர் வந்து இடம் கொடுக்கிறார். இந்த சமயத்தில் தான் ஆங்கிலேயர்கள் நம் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தார்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாமே தரமானதாக இருக்கும். அதாவது தூத்துக்குடியில் கப்பல் கட்டக்கூடிய நிறுவனங்கள் உண்டு. ஸோ அங்கே வந்து எப்படின்னா நம்முடைய நாட்டில் வந்து மரங்கள் வந்து வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. ஸோ அதனால எல்லா கப்பல்களுமே தரமானதாக இருப்பதை பார்த்த லண்டனில் வந்த வணிகம் செய்வதற்காக வந்திருந்த அந்த பரங்கித்துறை என்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா, தனக்கும் இப்படி ஒரு தரமான கப்பல் வேண்டும் என்பதற்காக ஒரு 60 பேர் கொண்ட குழுவை அமைத்து கொண்டு இவர் வந்து ஒரு நல்ல ஒரு வலிமை படைத்த ஒரு கப்பலை வந்து இவர் கட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த கப்பலில் பிளாக் கொடிமரம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா, காக்காட்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த சந்தன மரத்தை வந்து வெட்டுறதுக்காக தன் குழுவினருடன் செல்றாரு. அதன்படி இவர் வெட்டவும் செய்யறாரு. அந்த சமயத்தில் அந்த மரத்திலிருந்து ரத்தம் வந்து வருகிறது. ஸோ இதை பார்த்த மற்றவர்கள் எல்லாம் திகைத்து போறாங்க. ஆனா இந்த பரங்கித்துறை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ன மாதிரி அதை வந்து நிசாரமா நினைக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த செங்கிடகார சுவாமி என்ன பண்றாருன்னா, இவனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்த அவர் கொஞ்சம் அமைதியாகவே என்னதான் நடக்கு அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவங்க கூடயே, அதாவது அந்த மரத்தையும் வெட்டி அந்த கொடிமரமாட்டு அந்த கப்பல்ல வைக்கிறார். ஸோ இவங்க கூடயே அவங்க இந்த தெய்வீக சக்திகளும் அந்த மரத்திலேயே என்ன பண்றாங்க, வாசம் செய்யறாங்க. இது வந்து இந்த பரங்கித்துறைக்கோ இந்த டீமுக்கோ தெரியாது. ஸோ நல்லபடியா போயிட்டே இருக்கு. அப்படி போகக்கூடிய சமயத்துல தான் கன்னியாகுமரி அருகே தவிட்டுத்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட வரும்போதுதான் இந்த செங்கிடகாரர் தன்னுடைய வேலையை காட்டுறார். என்னன்னா, லேசாக, அதாவது இந்த கப்பல் வந்து ஒரு ஆட்டம் கொடுக்குது, தடுமாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி. ஆனா இவர் கப்பலை வந்து இயக்குகிற இந்த கேப்டன் இவர் என்ன பண்றாரு, பரங்கித்துறைக்கு வந்து குழப்பம் ஏற்படுகிறது. என்னன்னா, எல்லாமே சீரா இருக்கு, அதாவது கடல்ல அலைகள் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அலை சீற்றம் எதுவுமே இல்லை. ஆனா கப்பல் மட்டும் ஏன் அப்படி தடுமாறுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்குறாரு. திரும்ப திரும்ப இந்த கப்பல் வந்து தடுமாறுவது அதிகமாகி கொண்டே போகிறது. ஸோ இதனால் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்ட பரங்கித்துறை என்ன பண்ணுறாருன்னா, வெளியே வந்து பார்க்குறாரு அந்த கப்பல்ல இருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொடிமரத்துக்கு மேலே என்ன இருக்குன்னா, அதாவது பருந்து ஒன்று இருந்து இந்த கப்பல் உள்ளே பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை பார்த்ததும் இவருக்கு ஏதோ ஒன்று லேசாக மனசில் வந்து தென்படுது பரங்கித்துறைக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ இந்த பருந்து தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய துப்பாக்கியால் அதை சுட முயல்றாரு. ஆனால் அந்த பார்த்த மாதிரி இருக்கும், டக்குன்னு மறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த செங்கிடக்காரர் இவரிடம் விளையாட்டு காட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ இவருக்கு ஏதோ இது ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தியாக லேசாக உணர்றாரு இந்த பரங்கித்துறை. அப்படி இருக்கும்போது செங்கிடகாரர் என்ன பண்ணுகிறார், இனி இதற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று தன்னுடைய சக்திகள் எல்லோருடனும் சேர்ந்து இந்த கப்பலை வந்து முழுவதுமாக தடுமாற்றம் செய்து மூழ்கடித்து விடுகிறார். இதில் எல்லோருமே, கப்பல்ல இருந்து எல்லோருமே மரணமடைந்து விடுகிறார்கள், அதில் பரங்கித்துறையும் கூட. ஸோ அந்த சமயத்துல தான் பரங்கித்துறை ஆத்மா அந்த செங்கிடகாரரிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறது. அதாவது அறியாமல் நான் செய்தது, ஸோ என்னை மன்னித்து விட முடியும். மேலும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த செங்கிடகாரரிடம் தானும் உங்களுடனே நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்கிறாரு. ஸோ செங்கிடகாரரும் என்ன பண்றாருன்னா, அதை ஏற்றுக்கொண்டு அவரை வந்து தன்னோட, அதாவது அவர் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இந்த பரங்கித்துறை என்கிற ஒரு ஆத்மாவும் அவருடனே இருந்து செயலாற்றுகிறது. இன்னைக்கும் மக்களுக்கு வந்து நல்லொருள் புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா மிகையாகாது.
கன்னியாகுமரி அருகில் பொவியூர் என்கிற இடத்துல வந்து இந்த செங்கிடக்காரர் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இந்த பரங்கித்துறைக்கும் அங்கு இடம் உண்டு. அதாவது செங்கிடக்காரருக்கு அனுக்கிரகம் வரும்போது இந்த பரங்கித்துறை என்பவருக்கும் என்பவருடைய ஆத்மாவும் ஒரு அனுக்கிரக சக்தியாக இந்த கொடை விழாவில் சிறப்பு அம்சமாக விளங்குகிறது. அதாவது இதுல வந்து இன்னும் மேலும் சொல்லணும்னா இந்த பரங்கித்துறை என்பவருடைய ஆத்மாவும் ஒரு தெய்வீக அனுக்கிரகமாக ஒருவர் மீது வருகிறது. ஸோ இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, இந்த பரங்கித்துறை என்கிற ஒரு ஆத்மாவை சுமக்கக்கூடிய ஒரு அனுக்கிரகம் பெற்றவர் தமிழ் மட்டும்தான் தெரியும். அதாவது அவருக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனா இவருக்கு அந்த கொடை விழாக்கள் வந்து செங்கிடகாருக்கு நடத்தும் போது இந்த பரங்கித்துறை என்கிற ஒரு தெய்வீக ஆத்மாவும் வந்து சேருகிறது. ஸோ அந்த சமயத்துல இந்த பரங்கித்துறையை சுமக்கக்கூடிய அந்த அனுக்கிரகம் பெற்றவர் வந்து படிப்பறிவு இல்லாதவர். அவர் என்ன பண்றாருன்னா முழுவதுமே, அதாவது இங்கிலீஷ்லயே பேசுறாரு. இவர் பேசக்கூடிய அந்த இங்கிலீஷ் வந்து சாதாரணமாக நம்ம படித்தவங்களால வந்து இங்கிலீஷ் அந்த இதை வந்து புரிய முடியாது. ஸோ அதனால அந்த இங்கிலீஷ்ல வந்து ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இவங்க என்ன பண்றாங்க, இவர் பேசக்கூடிய அந்த இங்கிலீஷை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாருங்க எல்லாருக்கும். செங்கிடகார சுவாமிக்கு படைக்கக்கூடிய படையல்கள் வந்து வேற விதமா இருக்கும். ஏன்னா அவர் அந்த பரங்கித்துறைங்கிறவர் வந்து எப்படி உயிரோட இருக்கும்போது என்னென்ன பயன்படுத்தினார், என்ன சாப்பிட்டாங்க, அதாவது அவங்கெல்லாம் அந்த ரொட்டி இந்த மாதிரி பட்டது, அது மாதிரி ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்து இந்த சிகரெட்டு இந்த மாதிரி பட்ட இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இதுதான் அது மாதிரி துப்பாக்கி வச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் அந்த பரங்கித்துறை என்கிற ஒரு தெய்வீகமான ஆத்ம சக்திக்கும் அங்க படையல்களாக கொடுக்கப்படுகிறது. சம்பத்தோரை வம்பத்தோரை சம்பத்தோரை வம்பத்தோரை ஏற்றதுரை காலந்தோரை ஏற்ற நல்ல கப்பலுக்கு ஏற்ற நல்ல கப்பலுக்கு ஒரு பொங்கித்தோரை கேடு கட்டாங்க கப்பலுக்கு கேடு கட்டாங்க கப்பலுக்கு. இந்த கொடை விழாக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சகாப்தமான கைலாயநாதரால் படைக்கப்பட்ட மாமலை அக்னி மலையான அந்த செங்கிடகாரருடைய வரலாறு இவ்வளவு மெய்சிலிருக்க வைக்கிற வகையில இன்னைக்கும் நடந்துட்டு வருதுங்கிறத உணரும் போது ஸோ அதெல்லாம் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நம்ம அந்த பிறவில இருக்கோம். இதை பத்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இவரை பத்தி நம்ம பேசுவதற்கும் இவரை நம்ம குலதெய்வமா பெற்றிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்பவே பாக்கியம் நம்ம செய்திருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் உணர முடியுது. ஸோ நன்றி, வணக்கம்.